நம்ம சமூக ஆர்வலர் தாமஸ். வணக்கம். உணர்வுகளே சொல்லுங்க தம்பி. சார் எப்படி இருக்கீங்க? உணர்வு தம்பி. லைஃப் எப்படி போகுதுமா? நல்லா போயிட்டு வாழ்த்துக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்டா ஒரு பக்தி பாடல பாடி ஆரம்பிச்சோம் சார். கண்டிப்பாக போகணும். ஒரு சிந்தனையாளர், ஒரு சமூக ஆர்வலர் நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு யாரும் ரோல் மாடல் கிடையாது. எனக்குள்ள நிறைய புத்தகங்கள் படிப்பேன். நிறைய இந்த முற்போக்கு சிந்தனையை செய்வேன். நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்களுடைய சிந்தனையை கேட்பேன். இதன் மூலயமாக எனக்கு நிறைய இந்த நாட்டு சம்பந்தமான சமூக ஆர்வம் சம்பந்தமான நான் போகும் இடமெல்லாம் எங்கெல்லாம் அவ்வளவு நிலைக்கு தவறப்படுகின்றார்களோ அவர் மத்தியில் நானும் கலந்துறங்கி அவர்களுக்கு சமூக சேவை செய்வேன். நான் பணிபுரிவாங்க. என்னை அழைத்து அன்பு தம்பி ராணா தினேஷ் குன்றத்தூர் அவர் ஒரு வாழ்க்கை கொடுத்துருந்தாரு. சமூக சேவை சார்பாக, திரைப்பட கலைஞர் சார்பாக, ராணா கலைக்குழு சார்பாக அவர்களுக்கு இந்த பேட்டி வாய்ப்பு அளிப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். பக்தி பாடல் ஒரு பக்தி பாடல் ஆரம்பிக்கலாம். நாகூர் அடிப்பா பாடிய ஒரு பாடல் 2 வரிகள் மட்டும் அன்பு தம்பி தினேஷ் அவர்களுக்காக. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், உண்மையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உங்களுடைய சினிஃபீல்டு மற்றும் சமூக ஆர்வலர் எதனால தொடர்ச்சி ஆச்சுன்னா? எதனால தொடர்ச்சி ஆச்சு அப்படின்னா நிறைய பாதிப்புகள். நான் ஒரு தந்தையார் ஒரு விவசாயி. அடிப்படையாகவே ரொம்ப வறுமை போட்டு உள்ளது நான் வளர்ந்தது. இப்போ வறுமைலாம் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த வறுமை மொத்தம் அனுபவிக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ₹1 சம்பாதிச்சேன் அப்படின்னா அதில் ஒரு 10 பைசா நான் ஒதுக்கிடுவேன். ₹100 சம்பாதிச்சா ₹10 ஒதுக்கிடுவேன். அந்த பணத்தை வச்சு நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் நான் செய்கிற உதவிகளுக்காக கையேந்தி நிற்பதில்லை, பணம் காசு வாங்குவதில்லை. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க தம்பி. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பிறக்கும் ஆர்வம் இருந்துச்சு, வெறி இருந்துச்சு. நான் கடைசி வரைக்கும் நான் உயிர் மூச்சு உள்ளவரை நான் செய்ய அது நேர்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுடைய பிடிச்ச கானா பாடகர், உங்களுக்கு பிடிச்ச கானா பாடகர்னா இவ்வளோ சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்ற ஒரு பாடகர் யார் சொல்லுவாங்க? எனக்கு பிடித்த ஒரு கானா பாடகர் அப்படின்னா சிந்தை கானா புண்ணியர் அப்பா அவர்கள். 4 தலைமுறையாக தமிழ்நாட்டில் எல்லா கானா சிங்கர்களுக்கும் ஒரு மூத்த குடிமகன் அவர். நல்ல ஒரு இயல்பையோடு வாழ்பவர், சிறந்த குழுமிக்க ஒரு பாடகர். நீங்க இப்போ நிறைய முதியோர்களுக்கு உணவு தரீங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த உணவு பொருளை கொடுத்து ஏமாத்துறவங்க என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம காசு வாங்கி அங்கே போய் தப்பான பொருள் பயன்படுத்த அவங்க என்ன சொல்ல வரீங்கன்னா? நீங்க எல்லாமே சொந்த பணத்துல செய்யல, பல பேருக்கு சொந்த பணத்துல பண்றது இல்லை. நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மொத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு அதை நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தவறா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பா பாவத்தின் சம்பளம் மரணம், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. உதவி செய்யுங்க, முடிஞ்சா செய்யுங்க, இல்லை விட்டுருங்க. கேப்டன் சொல்லியிருக்காரு, அவர் உயிரோடு இருக்கும் போதும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இறந்து போக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க காரணம்
அது போல இன்னொருத்தருக்கு 1000, 2000, 10, 20,000 வாங்கி அதை வந்து சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நான் இப்போ கானால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன பண்ணுங்க? எனக்கு கானாவில் பிடிச்ச பாடம் அப்படின்னா எத்தனையோ பாடல்கள் இருக்கு நம்ம நாட்டில். அந்த நம்மளுடைய யூடியூப் இல்லாத காலகட்டங்கள், அப்போ யூடியூப்னா என்னன்னு தெரியாது, செல்போன் இல்லாத காலகட்டங்கள் நான் பாடினேன். சென்னையில் பிரபலமான பூவை மூர்த்தியாருடைய பாடல் தான் நான் அதிகமாக பாடுவேன். பாடுவேன். நம்ம பழனி அப்பாவுடைய அவருடைய கச்சேரிலாம் பாடியிருக்கேன், பண்ணியிருக்கேன். நிறைய பாட்டெலாம் எனக்கு மூர்த்தியாரோட கச்சேரி தான் அதிகமாக கூடுவாங்க. சொன்னாலும் நான் பிரபலமாக நல்லா இல்லை, அப்போது இருந்த சீனியருடைய நான் வந்து கச்சேரியில் இருந்திருக்கேன். காலம் செல்ல செல்ல ஊருக்கு ஒரு சிங்கர் இருந்தாங்க, இப்போ தெருவுக்கு ஒரு சிங்கர் ஆகிட்டாங்க. இன்னும் காலம் செல்ல செல்ல வீட்டுக்கு ஒரு சிங்கராக மாறிட்டாங்க. நிறைய கலைஞர்கள் போயிட்டாங்க. இப்போ எங்களால் அது கொண்டு போக முடியல. எல்லாமே திறமைகள் உள்ள வாலிப பசங்களாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சமூக சேவை மற்றும் கலைத்துறை சினிமா நோக்கி நம்ம பயணம் இருக்கோம். மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஏம் பண்ணி போட்டுருக்கோம். பாடலாம் நிறைய நம்ம இளைஞர்களாம் பாட்டோம், அவங்கள வளர்த்தோம், அவங்க வளர்த்து வருவோம் ஆசை. ஏதோ நம்மளால் முடிஞ்ச விருப்பப்பட்டு கேட்டால் அவங்க பசங்க நம்ம பாடுறோம். தம்பி ராயபுரம் அன்பு தம்பி கானா தினேஷ் வந்திருக்காரு. அவர் ஆசைனாங்க நம்ம பயணம் பாடல் இந்த வரைக்கும் கண்டிப்பாக பாடுறோம். ஆயிரம் தலைவர்கள் பிறந்திருந்தாலும் அண்ணலை போல் எவரும் இல்லை. ஆனதையிட்டே சுட்டரித்தாலும் நம் இனம் அழிவதில்லை. ஏந்திவா ஏந்திவா ரொம்ப அருமையா பாடிங்க பாடல். இப்போ வந்து நான் கானா தாமஸ், சமூகாரோட தாமஸ், பிறந்த ஊர் அது, வளர்ந்த ஊர் அது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எத்தனை பசங்க வந்து நம்ம மக்கள் சொல்லிருந்தோம்? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி வந்து எஸ்ஐயா இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ அந்த காவல்துறையை வந்து புறக்கணிச்சிட்டு இப்போ வந்து கல்வித்துறையில் இருக்காங்க, விளையாட்டுத்துறையில் வந்து ஆசிரியர் இருக்காங்க. 2 மகன்கள், 2 மகன்களும் என்னுடைய செல்ல குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். என் ஊர் வந்து குன்றத்தூர். இப்போ நான் இருப்பது
சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் பல்லவரத்தில் இருக்கேன். நான் சினிமாவை நோக்கி டைரக்ஷன் சம்பந்தமான நல்ல ஒரு கதைகளை உருவாக்குவதற்காக சினிமாவை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய ஒரு 64 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த படங்கள் நல்ல படங்கள், சின்ன சின்ன படங்களில் வருவேன். இன்னும் நிறைய படங்களில் லைவாக வரணும். நான் நிறைய சினிமாவை தெரிஞ்சுக்கணும். என் மக்களுக்கு நல்ல சினிமாவை கொடுக்கணும். நான் சினிமாவில் சாதிச்சு இந்த சமூகத்து மேலே அக்கறை வச்சு ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வைக்கணும். நிறைய பேருக்கு வீடு கட்டி எடுத்துக்கலாம். இளைஞ சமுதாயம் யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட முடக்கப்பட்ட கலைஞரை யாரெல்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து தூக்கி விடணும். ஆசைக்கான நன்றி தோழர்களே. சமீபத்தில் நீங்கள் நம்ம ஆளர் சேலமான பிரியாணியை பார்த்தீங்க. அவருடைய சேர்ந்த உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? பழைய பழம் எப்படி இருந்துச்சுண்ணா? என்னை தேடி பல விஐபியெல்லாம் வராங்க. கண்டிப்பாண்ணா. நிறைய பேர் சந்திக்கிறேன், பார்க்குறேன். அப்படின்னா எனக்கு இது பெருந்தரம் இல்லை. அவங்களும் ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். விடாமுயற்சியில் ரொம்ப அடிப்பட்டு லைஃப்பில் முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் இருக்காங்க. அவங்கள சந்திக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா என்னுடைய விடாமுயற்சி, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு சப்போர்ட் இல்லை, இல்லாமலும் சப்போர்ட் இருக்கு. என்னோட அன்பு தம்பிகளுடைய சப்போர்ட்டு, பெரியவங்க ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்குமே இருக்கு. அந்த விடாமுயற்சியில் நான் வந்தேன். எதுவுமே எதிர்பார்க்கல. என்னுடைய சேவையை நான் செய்ய தொடங்கினேன். அந்த சேவையை பாராட்டி அந்த சேவையை பார்த்து வலைத்தளங்களில் என்னை வந்து கூப்பிட்டாங்க. நானும் போனேன். எனக்கும் உண்டான அவார்டெலாம் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய அவார்டு வந்து காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு பெருந்தரம் இல்லை. என் உயிர் உள்ளவரை இந்த சமூகத்தை நோக்கி ஒரு பார்வை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அண்ணா, விஜயகாந்த் அவார்டு உங்களுக்கு கொடுத்தப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? விஜயகாந்த் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். நான் தகுதி இல்லை. விஜயகாந்த் கூட எனக்கு எவ்வளோ லாரன்ஸ் மாஸ்டர் எவ்வளோ பேர் வந்து நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகுது, அதுக்கு மேலே இருக்கு. நான் ஆரம்பித்து 10வது வருஷம் ஆகுது. 10 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சிறிய பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்பி என்னை சார்ந்து வராங்க. யார்கிட்டையுமே கையிட்டி காசு வாங்கினதில்லை. யாரெல்லாம் என்ன சேவை செய்ய துடிக்கிறாங்களோ அவங்கள கூட்டம் போயிட்டு லைவாக அவங்க வீட்டில் ஃபேமிலியிலையோ ஆசிரமத்துலேயோ அவங்க பசங்கள்கிட்டையோ அந்த கஷ்டப்படுற ஃபேமிலிக்கிட்டையோ நான் அவங்க கூட்டம் போய் விடுவேன். அவங்க வந்து கனெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு உண்டான சேவை வந்து அவங்க பரிமாறி போடுவாங்க, செய்வாங்க. காசு வாங்கி இதெல்லாம் பண்ணதில்லை. அது எனக்கு பிடிக்கல, அது இஷ்டம் இல்லை. நான் கை கால் நல்லா இருக்கிற சம்பாதிக்கிறேன். அந்த காசு எனக்கு வேண்டாம். நீ உதவி செய்ய நினைச்சா டேரெக்டாக போ. உங்களுடைய சம்பாதிச்சு வேறு செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட பணத்தை நீ பண்ணணும். அதான் உதவி. முதல்ல வாங்கி பண்ணாது. நன்றி. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை முதல்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்கண்ணா? 7 முதியோர்கள். கண்டிப்பாக 7 முதியோர்கள் பண்ணியிருக்கேன். 11 ட்ரஸ்ட்டு இன்னைக்கு கண்ட்ரோலில் இருக்கு. அந்த 11 ட்ரஸ்ட்லேயும் நம்ம வந்து சொன்னோம் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சப்போர்ட் உருவாக்கிட்டு உண்மையாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கோயம்பேடு மதுரவாயில் இருக்குது, மீஞ்சூரில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, மாடமுகத்தில் இருக்குது, மன்னிவக்கம் பக்கத்தில் மண்டலூருக்கும் மன்னிவக்கம் சென்ட்ரல் பிளேஸில் சென்னையில் இருக்குது, சோமவரத்தில் இருக்குது, அப்புறம் மாங்காட்டில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் நிறைய இருக்குது, நிறைய கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே வந்து அவங்ககிட்ட வந்து இந்த பணம் வந்து நான் கொடுத்தது. உடைகள், உணவுகள், அன்றாட தேவை என்னவோ, அவ்வளோ மாதம் என்ன தேவையோ, படிப்புக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன வரைக்கும் ஆனால் இப்போ ட்ரெஸ்ஸை வச்சு ஏமாத்துற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம சமூகத்தில் நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம கண்ணுக்கு எதுனா பார்த்துருக்கோம். அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரெஸ்ஸை வச்சு ஏமாத்துற நபர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரெஸ்ஸை வச்சு எல்லாம் ஏமாத்துறாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வாயில சொல்லக்கூடாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை.
நன்மை செய், பலன் எதிர்பார்க்காது. அது என்னுடைய ஸ்டைல். அது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் அனுபவிக்கிறது 10 ரூபாவோட டிக்கெட் வாங்கினதில்ல. லைவாக போயிட்டுருக்கு. யாரையும் ஏமாற்ற மாட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்வளோ. ஆனால் இன்னைக்கு நம்மளோட கேள்வியும் மக்களோட கேள்வி ஒன்று தானே. சமூக ஆர்வலர் தாமஸோடைய மாத வருமானம் எவ்வளோண்ணா? தாமஸ் வருமானம் மாத வருமானம் 40,000 ரூபாய். அவ்வளோதான். 40,000 ரூபாயில் 20,000 ரூபாய் வீட்டுக்கு. கண்டிப்பாண்ணா. 20,000 ரூபாய் ஏன் சமூகத்துக்கு. நான் உண்மை எதுவும் இல்லை. என்னுடைய காஸ்டியூம், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய இது எல்லாமே போயிடும். வீட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய வீட்டு சப்போர்ட் இல்லைன்னா நான் அந்த சமூக சேவை பண்ண முடியாது. அவங்க சப்போர்ட் தான் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கேன். இது போல் எல்லா ஃபேமிலியும் இருந்தாங்கன்னா இந்த சமூகத்தில் யாரும் ஏழையாக பிறக்க மாட்டாங்க. பிறந்தாலும் ஏழையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சமூகத்தை சேர்ந்தவங்க சிலர் அவங்க நாடு வந்தால் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க சொல்லுங்க. இல்லை, என்னால் முடியும் அப்படின்னா முடியும். ரொம்ப முடியாத ஃபேமிலி அப்படின்னா, என்னால் பண்ண முடியல அப்படின்னா நான் மற்றவர்களை கேட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணி கொடுப்பேன். அதான் உங்களோட பட்ஜெட் எவ்வளோண்ணா? இப்போ பண்ணணும்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னா இல்லாத பண்ணால் பட்ஜெட் எவ்வளோ? அது நேரில் சொன்னால் அடுத்தபடி கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் நம்பர் யூடியூப் கீழே மெசேஜ் பண்ணி போட்டுருக்கோம். ஏதாச்சும் ஒரு பொறுப்பு நான் எடுத்துப்பேன். அவங்க வீட்டில் எது முடியலையோ என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு பொறுப்பை எடுத்து நான் அதை பண்ண ஆரம்பிப்பேன். கான நிகழ்ச்சியில் மட்டும் இருக்கேன். ஆனால் நிகழ்ச்சினா நான் இலவசமாக பண்ணி கொடுப்பேன். நான் இலவசமாக பண்ணி கொடுப்பேன். இல்லாதவர்களுக்கு என்னுடைய திறமை இலவச கல்வி அந்த மாட்டாங்க. என்னுடைய அன்பு தம்பி ராயபுரம் தினேஷோட சப்போர்ட்டோடு இலவசமாக தான் பண்ணுவோம். இல்லாதவங்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு முடிஞ்சது எங்களை செய்யும். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நாங்களே உட்காந்துக்கிறோம்னா அது காரணம் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அம்மா மட்டும்தானே. ஏன்னா அம்மாலாம் நீங்களும் நானும் இல்லை, இந்த வீடு இருக்கிற தம்பி யாருமே இல்லை. இந்த அம்மா தான் நம்ம வேலைப்படுத்தி இருக்காங்க. அம்மா கோசம், முக்கியமான தம்பி கோசம் ஒரு அம்மா பாட்டு ஒன்று பாடல கேட்டு வருவீங்களா? அம்மா பாடல். நம்ம அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னாவே நம்ம இதில் பிடிக்காத தோழர்கள் யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாண்ணா. எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும். அம்மா இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் எதுவும் இல்லை. அம்மாவுக்காக ஒரு அம்மா பாடல். கண்டிப்பா. எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. தினசே ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு ரொம்ப பாருங்க அம்மா கோசம் எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வந்துடும். கண்டிப்பா வீட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்கன்னா சமூக ஆர்வலர் தாமஸுக்கு பிடிச்ச உணவு என்ன? பிடிச்ச உணவு உணவு
சமூக ஆர்வலர் தாமஸ் பிடிச்ச உணவுனா நான் ரோட்டில் போகும்போது நினைப்பேன், கண்டிப்பாண்ணா. பிரியாணி சாப்பிட சொல்லி நினைப்பேன். அதே போல் ரோட்டில் எல்லாமே படுத்துட்டு இருப்பாங்க. என் ஃபேமிலி என்ன பண்ணுவேன், கூப்பிட்டு போவேன், என் பசங்களை கூப்பிட்டு போவேன், என் மனைவி கூப்பிட்டு போவேன். அப்புறமேட்டு அவங்களுக்கே தெரியாது நான் எங்கே கூப்பிட்றேன்னு. ஆனால் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பேன். அன்றைக்கி என் வீட்டில் வந்து சாப்பாடு சாதாரண சாப்பாடு இல்லை கஞ்சியோ சுடுக்கஞ்சியோ பயிறு கஞ்சியோ சாப்பிடுவேன், சந்தோஷம் சாப்பிடுவேன். நான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்றது சந்தோஷத்தை விட அந்த 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு பிரியாணி 10 பேருக்கு அன்றைக்கி நைட்டு நான் கொடுத்தேன்னா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. யாரோ அவங்க தெரியாத நபர்கள் ரோட்டில் அனாதையாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அனாதை கிடையாது, கடவுளினுடைய குழந்தைகள். அவங்க நான் போய்ட்டு அவங்களுக்கு சேவை செய்வேன். அவங்க பக்கத்தில் சேவை செய்யும்போது ஒரு தண்ணி பாட்டில் ஒரு சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு அது கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு வாழ்த்துவாங்க. நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்றேன், நான் திருப்தி வருது. அவங்க சாப்பாடு பிரியாணி கொடுத்துட்டு என் வீட்டில் வந்து அந்த சாப்பாடு பழைய சாப்பாடும் அந்த கஞ்சியோ அந்த சாம்பார் சாதமோ நான் சாப்பிட்டு வீட்டில் தூங்குவேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இதுவே சந்தோஷம் இல்லை அதை கொடுத்துட்டு சாப்பிட்றது எனக்கு சந்தோஷம். தாமஸ் சொன்னாலே ஒரு கானா பாடல் சொல்லிட்டு லோக்கல் எல்லாருக்கும் தெரியும். வெளியே சொல்ல போனால் என்ன சொன்னாங்க தெரியும், அவங்களை பற்றி சொல்லணும்னா லோக்கலில் கனா தாமஸ் தெரியும். கண்டிப்பாக. வெளியில் அப்படின்னா சமூக ஆர்வலர். வெளியே எல்லாமே என்னுடைய சினிமா சம்பந்தமான திரையுலக சார்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே சமூக ஆர்வலர். ஒரு ஆர்டிஸ்ட், துணை நடிகர், சின்ன சின்ன ரோலில் சின்ன சின்ன படங்கள், அதாவது பெரிய படங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சீனில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. என் மக்கள், என் சமுதாயம் ஒரு பயணத்தை நோக்கி நான் செல்லணும். கோவிலை கட்டணும் ஆசை இல்லை. எத்தனையோ கோடி கோவிலை வந்து உண்டியில் காசு போடுறோம். அது சாமி சாப்பிட்றது இல்லை, அது மனசு தான் சாப்பிட்றோம். அதே கோவிலில் பசுவோடு யாருன்னா ₹1 கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏங்குற பிரச்சனைக்காரனும் உண்டு. நான் அவங்கள தான் வணங்குவேன், அவங்கள தான் சாப்பிடுவேன். ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டில் போயிட்டு ட்ராமா நிகழ்ச்சி பண்ணுறீங்க. இப்போ இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டில் ட்ராமா நிகழ்ச்சி பண்ணோன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், யார் கால் பண்ணணும், அதுக்கு என்ன பைசா ஆகும் சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் எப்படி இருக்கும்? அருமையான கேள்வி தம்பி காலதேஷ். கண்டிப்பாக இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராக கேட்டிருக்கேன். ஏன்னா மக்களோட கேள்வி நானும் கேட்குறேன். நான் நிறைய கலை நிகழ்ச்சி பண்ணுறேன். கண்டிப்பாக. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒருத்தரோட பேசணும் அப்படின்னா அவங்க லாங்கில் தான் வரணும். பஸ்ஸு பிடிச்சி வரணும், ட்ரெயினை பிடிச்சி வரணும், இல்லை ஃப்ளைட்டில் பிடிச்சி வரணும். அவங்களுடைய லாங் டிஸ்டன்ஸை பொறுத்திருக்கு. நெருங்கிய கலைஞர்கள், கஷ்டப்பட்டு வளர்ந்த கலைஞர்கள் யாருன்னு அவங்க தேர்ந்தெடுப்பு. அவங்க கிட்டேருந்து வந்து அவங்க பேசுவேன், அவங்களுக்கு புரிய வைப்பேன். அவங்க வந்து போனால் ஒரு நாள் சம்பளம் மாதிரி அவங்களுடைய ரூம் வாடகை, அவங்களுடைய சாப்பாடு, அந்த ஒரு குரூப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், இல்லை சொந்த பணத்தில் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு போல வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு குடும்பங்கள் இருக்கும். எனக்கு அது எல்லாமே ஃப்ரீ. நான் ஃப்ரீயாக பண்ண எல்லாமே ஃப்ரீயாக பண்ண மாட்டேன். ஒரு 10 ரூபான்றது ஒரு 8 ரூபா கொடுக்கலாம், ஒரு 8 ரூபான்றது 6 ரூபா கொடுக்கலாம், ஒரு 50,000ன்றது 40,000 கொடுக்கலாம். அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இந்த ட்ரெஸ்ஸுங்களில் கலை நிகழ்ச்சி வந்து நடத்துவேன். அவங்களுக்கு இன்னும் கம்மி பட்ஜெட்டில் புரிய வச்சு பண்ணி கொடுப்பேன். அது என்னுடைய உழைப்பும் அதில் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, தளபதி விஜய் போகிறாரு இன்னைக்கு. அதே சமயத்தில் தளபதி விஜயும் அரசியல் வராரு. தளபதி விஜய் அரசியல் வரதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கருத்து? அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு அண்ணா விஜய் அண்ணா இருக்காரு. அவரை பற்றி சொல்கிறதுக்கோ பேசணும் நமக்கு வந்து தகுதி இல்லை. கண்டிப்பாக. ஆனால் அவருடைய உழைப்பு இன்னைக்கு சினிமாவில் வந்து பெரிய குடிக்கிடி பிறந்துட்டு இருக்கு. நான் ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். இன்னைக்கு அவருடைய அரசியலில் தள்ளப்பட்ட சூழல் என்னன்னா, இன்னைக்கு சினிமா அரசியல்வாதி கண்ட்ரோல் போயிடுச்சு. இன்னைக்கு சினிமாவே இல்லை. கண்டிப்பா சினிமாவை வேற பாதை நோக்கி போயிட்டு இருக்கு. யாராலையும் கஷ்டப்பட்டு வளரக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்,
சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்களில் பண்ணக்கூடிய திறமை உள்ள இயக்குநர்கள் வந்து வளர முடியல. அரசுடைய கண்ட்ரோலில் வந்து சினிமா போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய ஆள் விஜய் சார், அவர்களே வளர முடியல, அவங்கள தூக்கி உட்கார முடியல, சிகரத்தை அடைய முடியல. அடைஞ்சாலும் அவர் கஷ்டப்பட்டு தான் அவர் பாதை நோக்கி வர்றாரு. அவர் கண்ட்ரோலில் சினிமா இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நெருங்கிய சிறிய சிறிய இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் எப்படி வளர முடியும்? அதனால் வந்து அவரை வந்து அரசியல் தள்ளப்பட்டார் தான் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களோட கேள்வி வந்து இருக்கட்டும், சில பேர் தெரியாது. ஜேபி படத்தில் நீங்கள் அந்த நடித்த தருணம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய காட்சி எப்படி இருந்துச்சு, சூர்யா சாரை பார்த்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஜேபி படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அது சில பேர் தெரியாது. எனக்கு தெரியும், அது சில பேர் தெரியாது. நடித்த காட்சிகள் எப்படி இருந்துச்சு, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க சொல்லிட்டு நம்ம நேரில் சொல்கிறேன். நன்றி தம்பி, சொல்லணும். அருமையான கேள்வி. கண்டிப்பாண்ணா. சினிமா நடிகர்களுக்கு சம்பளம் சொல்லவே கூடாது. ஏன் சம்பளம் சொல்றேன்னா, பல சோதனைகள் பல சாதனை. பணம் வாங்கிட்டு நடிக்கலாம், இல்லை பணம் கொடுத்து நடிக்கலாம், அதான் சினிமா. அது வந்து ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் சிக்கலாக இருக்கும். அண்ணன் சூர்யா அண்ணனுடைய படங்களை வந்து நான் நடித்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த படம் நடிக்கும் போது அந்த படத்தில் என்ன சீனு கொடுப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கூட்டு சீனில் அண்ணன் வருவேன், அவன் உட்காருவேன், அண்ணன் என்ன பார்ப்பேன், அண்ணன் நான் வந்து அந்த சீனில் பேசலாம் கூட அது அருகில் வந்து இருப்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படம் வெளியே வந்தப்புறம் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உலகத்தில் 2வது படமாக வந்து அது பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் யாரும் நம்பலை. அப்புறம் அந்த படத்தில் சின்ன சீனில் நான் ஒரு 3 சீனுக்கு போனேன், ஒரு சீன் மட்டும் அதை கொண்டு வந்தாங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எல்லாமே பாராட்டினாங்க. நல்ல திரைப்படத்தில் நம்ம வந்து ஒரு சீனுக்கு வந்திருக்கோம், சந்தோஷம். அது பத்தாது, அண்ணன் சூர்யானோட லைவாக நிறைய படங்களை பண்ணோம், நிறைய சீனில் வரோம் அப்படின்னு என்னுடைய ஆசை கனவு. நல்ல ஒரு நடிகர் அவர். அருமையான கேள்வி தம்பி. கண்டிப்பாக நீங்கள் மாதவ அருளால் கண்டிப்பாக சூர்யா படத்தில் மேலும் மேலும் விஜய் சாய் சார் படம் கண்டிப்பாக உங்களுக்கு மாதவ கண்டிப்பாக வாய்ப்பு தருவாங்க. நீங்கள் தூரத்தில் போயிட்டு தங்கி பயணம் செஞ்ச ஊருக்கு இருக்கிறாங்க ஆந்திரா, கண்டிப்பாக கேரளா, மற்ற வட மாநிலங்கிறது என்னுடைய இது அவ்வளோதான். அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் போயிருக்கேன், பயணம் செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர்கள், அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய நடத்தைகள் எல்லாமே ஒரு பாடத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம எங்கே போனோம், எங்கே வந்தாலும் நம்மளுடைய விஷயங்களை முதல்ல யாருக்கும் சொல்லக்கூடாது, நம்ம கஷ்டங்களை சொல்லக்கூடாது. சொன்னோமா நான் வந்து அந்த டவுன் ஆகிடுவேன். நான் உங்களுக்கு நேரில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திறமைகளை மட்டுமே நம்ம கொண்டு போகணும், நம்ம வறுமைகளை கொண்டு போகக்கூடாது. வறுமையை கொண்டு போனோம்னா நம்ம வந்து டவுன் பண்ணுறோம். என்ன செய்யணும், அப்படியே கெத்தா திறமை இருக்கு, நம்ம வாழ்க்கை கிடைக்கும். முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும், விடாமுயற்சி செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பரிகாரம் வாய்ப்பு. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா கானா தாமஸ் சொல்றதை விட சமூக ஆர்வலர் தாமஸோடைய அடையாளம் என்ன, சமூக ஆர்வலர் தாமஸை பார்க்கணும், எங்கே பார்க்கணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும் சொல்லிட்டு மக்கள் கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நம்ம பேசிட்டு போயிருக்கோம், நிகழ்ச்சி நம்ம நிறைவு பகுதி வந்தாச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வியாக மக்கள் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கண்டிப்பாக எங்களோட பகிர்ந்துக்காகணும்னா, ஏன்னா தாமஸை பார்க்கணும்னா எங்கே பார்க்கணும், யாரை இப்போ பிடிச்சா முடியும் சொல்லிட்டு மக்கள் சொல்லணும். என்னை சார்ந்தவர்கள், கண்டிப்பாக என்னுடைய தோழர்கள், என் நண்பர்கள், என் உடன் இருப்பவர்கள், என்னை சுற்றி வளைத்தவர்களை இருப்பவர்கள், அவர்களை சந்தித்தால் என்னை சந்திக்கிறார்கள். சமூக ஆர்வங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளோட உணர்வுகள், நம்ம உணர்ச்சிகள். தனிப்பட்ட கஷ்டங்களை இன்னொருத்தன் படக்கூடாது, இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். தனிப்பட்ட கஷ்டங்களை இன்னொருத்தன் படக்கூடாது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கானாவை பொறுத்தவரையிலே நிறைய எதிரி இருப்பாங்க, நம்ம நண்பரோட எதிரி அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி சினி ஃபீல்டில் நிறைய எதிரி இருப்பாங்க. உங்களுக்கு கானா எதிரி அவங்க நிறைய இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு பிடிச்ச கேள்வி.
ஏன்னா கானா பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நீங்கள் பார்த்தா கானாலே வந்து எதிர்க்க ரொம்ப இருக்காங்க. நம்ம வளர்த்தோட அம்மி கூட தான் அதிகம் ஆளாக இருக்காங்க. அது எனக்கும் சரி இருக்காங்க. அதேமாரி வந்து நான் தான் சொல்கிற ஆளுங்க என்ன சொல்கிறேன் இல்லையா, நம்ம அவ்வளோ வளர மாட்டாங்க, நம்மளே வளர விட மாட்டாங்க, அம்மி விடுவாங்க. அந்த ஆளுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு ஆளுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பு தோழர்களே, பிறக்கும் போது யாரும் எதிரி ஆகவில்லை. எதிரி என்று யாருக்கும் கிடையாது. ஏன் எதிரி ஆகிறான்? பொறாமையின் அடிப்படையில் ஒரு மனிதன் எதிரியாக படுகிறான். உடன் பிறந்தவர்கள் எதிரியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் எதிரிகள் இல்லை, பொறாமை. ஒருவன் பொறாமைப்பட்டால் மட்டும்தான் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அவன் நம் மீது பொறாமப்படவில்லை. நம் வெற்றியை தேடி பயணம் செல்வதற்கும் அவன் தான் உதாரணம். நம்ம மேல் பொறாமப்படுபவன் நம்முடைய வெற்றியாளர். நம் பாதையை நோக்கி செல்வதற்கு ஏணி போட்டு நம்மை ஏற்றி விடுபவன் தான் நம்முடைய எதிரி. ஆனா அதே மாதிரி தான் உங்களை பத்தி பின்னாடி பேசுற சில துரோகிகள் சொல்லிருக்கீங்கன்னா, நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பா பின்னாடி பேசினால்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்று கடவுளுக்கு பங்கு போட்டு கூறு போட்டு மதங்களை பிரித்துக் கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது போல நம்ம சாதாரண மனிதன் தானே, நமக்கு என்ன இருக்கு? கடவுளையே குறை சொல்கிறான். கடவுளே எனக்கு காவாத மாட்டியா, இந்த பணம் கொடுக்க முடியா விட்டு கடவுளே பிளாக்மெயில் பண்றாங்க. நம்ம மனிதன் என்ன பண்ணுவோம்? பின்னாடி பேசலாம் அப்படின்னா முன்னே பேச முடியாது, அதனால பின்னாடி பேசலாம். நம்ம வளர்ச்சி வளர்த்து கொண்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கானா தினேஷ் சர்வீஸ் மீடியால உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம், மக்களுக்கு சந்தோஷம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நீ நேரில் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, கடைசியாக சொல்ற ஒரு வார்த்தை. தம்பி, அருமை தம்பி கானா தினேஷ் ஓப்பனாக சொல்லணும்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து தம்பி தெரியும். அவர் எல்லாமே இன்னைக்கு சாதாரணமாக நினைச்சாங்க. சின்ன வயசுல என்கிட்ட வந்தா போல நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நான் இருந்தேன், ஒரு கலைத்துறையில் இருந்தேன், பெரிய லெவலில் இல்லை, சிறிய லெவலில் இருந்தேன். அதை இவர் வந்து பின்பற்றினார். அது அழகாக வந்து எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட விதம் வந்து அழகு. இசைய சரி, அந்த பாடல் வரிகளும் சரி, கஷ்டப்பட்டு அதை வந்து உருவாக்கி தனக்கு வசமாக்கி கொண்டார். இன்று சென்னையிலே யாரெல்லாம் பிரபலமான கலைத்துறை சார்ந்தவர்கள், பிரபலமானவர்கள், பாடகர்கள், இன்று அனைவரிடமே அவரை சொன்னால் தெரியும். இது உண்மை. அன்பு தம்பி தேஷ் அவர் வயது சின்ன வயது தான். அவர் நினைத்தால் இந்த இடத்திலே எனக்கு பதிலாக எல்லா சிங்கரையும் வர வைத்து அவர் பேட்டி எடுக்கலாம். அவருக்கு பெருந்தன்மை பிடிக்காது. தம்பி முதல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் எதுக்கு அப்படின்னா, அதில் சம்பாதிக்கணும். என் வீட்டுக்காக இல்லை, நான் ஆட்டோ ஓட்டுறேன், கச்சேரி பண்ணுறேன், அந்த வருமானம் எனக்கு போதும். இதில் வர வருமானத்தை முழுமையாக அனாதை ட்ரெஸ்ஸுக்கோ சமூகத்துக்கோ கொடுக்கணும் ஆசைப்படுற தம்பி. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்திருக்கேன். இல்லை வந்திருக்க மாட்டேன். அவருடைய அன்பும் ஆதரவும் அவருடைய அந்த மனப்போக்கவும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த சமூகத்துக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அந்த டெலிகாஸ்ட் நிறைய விஷயங்கள் தேடி போயிட்டுருக்கோம். இந்த சின்ன வயசில் இப்படிப்பட்ட எல்லா சிங்கருமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்களா? எல்லா சிங்கருமே சமூக ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை. இந்த சின்ன வயசில் இவ்வளோ இன்னைக்கு நான் டோலா வாசிக்கு போனால் என்னுடைய பணம் எவ்வளோனா 1300 ரூபாய். டோலா வாசிக்கு போனேன். அந்த 1300 ரூபாய் வாங்க நான் தகுதி பெற்றுள்ளேன்னா அது காரணம் என்னுடைய குருநாதர் தாமஸ் நீங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் பாட்டு பாடவோ, நீ ஒரு பாட்டு பாடுறேன்னா நான் எந்த இன்ட்ரோல சொன்னதில்லை, உண்மை மட்டும் தான் பேசுவேன். நான் பாட்டு பாடுறேன்னா அது காரணமாக அவர் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டோலக்கை பார்க்க முடியாது, டோலக்கு பார்க்க முடியாது. அந்த மைக்கில் நான் வாசிக்க போகல, ஜெகனோட இடத்துல வாசிக்க போகல. அதை பார்க்க தான் யூடியூப்ல பார்க்க முடியும், தவிர நேரில் பார்க்க முடியாது. நேரில் டோலகன்னு ஒன்று வாங்கி வந்து நேரில் காட்டி அதை எனக்கு என்கிட்ட ஒரு மாதத்தை கொடுத்து வச்சு நான் வளர்த்துருக்கேன்னா முக்கியமான காரணம் அந்த அண்ணன் மட்டும் தான். அப்படின்னு ஆசை.
மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்டர்வியூவில் நம்ம தாமஸ் அண்ணாவை சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது தினேஷ். நன்றிண்ணா.